ரியாத்‌ல பஹ்ரைன் வந்ததுக்கு ரீசனே பஹ்ரைன்ல எக்ஸிட் என்ட்ரி குடுக்க தான். நான் இங்க விசிட்டிங் விசால வந்திருக்கேன். அதனால 3 மந்த் ஒன்ஸ் பஹ்ரைன்ல எக்ஸிட் என்ட்ரி தம்மம் தான் குடுக்கணும். சவுதியோட பார்டர் எக்ஸிட். பஹ்ரைன்றது அதர் கண்ட்ரி. நம்ம இந்த தம்மம் பார்டர கிராஸ் பண்ணும்போது நம்மளோட விசா, பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு சவுதிலேருந்து எக்ஸிட் ஆன மாதிரியும், பஹ்ரைன்ல என்ட்ரி ஆன மாதிரியும், மறுபடியும் பஹ்ரைன்லேருந்து வரும்போது அங்கிருந்து எக்ஸிட் ஆன மாதிரி, இங்க சவுதில ரீ என்ட்ரி ஆன மாதிரியும் நம்ம பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் பண்ணி குடுப்பாங்க. இதுக்காக தான் நம்ம அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இங்க வந்தோம். ஃபைனலா நம்ம வந்த வேலையும் முடிஞ்சாச்சு. ரொம்ப டயர்டா இருந்தா வச்சு ஹோட்டல் ரூம ரொம்ப நேரமா சர்ச் பண்ணி ஏர்லி மார்னிங் 4:00 தான் நமக்கு ரூமே கிடைச்சுச்சு. ஹோட்டல் என்ட்ரி ஆனதும் பயங்கர டயர்ட்னஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம நல்லா படுத்து தூங்கி மதியம் 1:30க்கு தான் வந்து நாங்க எந்திரிச்சோமே. எந்திரிச்ச டைம் ரொம்ப லேட்டா இருந்தது. அதனால வேகமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தோம். இங்க டீ பவுடர், காஃபி பவுடர் எல்லாம் ரெடியா இருந்தது. நம்மளும் ஒரு டீ, காஃபி ஒண்ணு மேக் பண்ணி குடிச்சோம். இங்க சவுதி பொறுத்தவரைக்கும் நம்ம எங்கேயும் அங்கங்க வீடியோ அந்த மாதிரி எடுக்க முடியாது. அது ரெஸ்ட்ரிக்ஷனு. நம்ம மீறி எடுத்தா அவங்க வந்து சொல்லுவாங்க. அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பெருசா வீடியோஸ் எதுவும் கவர் பண்ணல. அங்க போனது, வந்தது எல்லாம். நம்ம இந்த ஹோட்டல்ல என்ட்ரி ஆன டைமு ஏர்லி மார்னிங் 4:00. இப்போ 3:00 நம்ம டைம் முடிஞ்சுது. ஸோ எக்ஸிட் ஆகணும். இந்த ஹோட்டல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சென்சார் லைட் தான். எந்த ஸ்விட்ச் போர்டும் எதுவும் இல்லாம, யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம, அதுவே ஆன் ஆஃப் பண்ணிக்கும். அந்த சிஸ்டம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒன்ஸ் நம்ம ரிசப்ஷன்ல ஒரு இன்டிமேஷன் குடுத்துட்டு இங்கேருந்து எக்ஸிட் ஆக வேண்டியது தான். பயங்கர பசி வேற. நேரா ஹோட்டலுக்கு தான் போகணும். நைட்டே நல்ல பசி. மார்னிங்கும் சாப்பிடல. அதனால மதியத்தில வந்து நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு, ஹைதராபாத் பிரியாணி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மேப்ல சர்ச் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தோம். லொகேட் பார்த்தோனே இது ஹைதராபாத் பிரியாணியா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டே வந்துருச்சு. சரி வந்ததும் வந்துட்டோம் எதனா சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2 பிரியாணி ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம் 1/2 பிளேட். அத சாப்பிட்டுட்டு இங்கிருந்து நம்ம வேற இடத்துக்கு போ வேண்டியிருக்கு. அதனால சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பணும். அங்கிருந்து நம்ம ரிட்டர்ன் பேக் மறுபடியும் நம்ம ரியாத்துக்கே கிளம்ப போறோம். ஸோ மிட் நைட்ல தான் நம்ம வந்து டிராவல் பண்ணி ஆகணும். டெசர்ட் உள்ள. நெக்ஸ்ட் டைம் வரும்போது டேல டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம்.